வணக்கம். ஜோதிடத்தில் இந்த லக்னத்தில் ராஜ கிரகங்களான சூரியன், செவ்வாய், குரு மற்றும் சனி இவர்கள் தனித்து இருந்தால் இது ஒரு பொது பலன் தான். எல்லாருக்கும் அந்த மாதிரி தனித்து இருக்காது. வெவ்வேறு கிரகங்கள் இருக்கலாம், இல்லை சில டைம் கிரகங்கள் இல்லாமலும் பிறந்திருக்கலாம். அப்போது இந்த மாதிரி கிரகங்கள் இருக்குது அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேற்ற காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு, செவ்வாய், சூரியன் இருக்குது அப்படின்னா 40 வயது முதல் 40 வயதுக்குள்ளேயே அவர்கள் செய்யும் உத்தியோகத்திலோ இல்லை கரியர் வைஸ் ஒரு உச்சத்தை காண்பார்கள். நல்ல ஒரு உயர்ந்த பதவிகள், ஒரு பொறுப்புள்ள பதவிகள்லாம் கிடைக்கும் அவர்களுக்கு. அதே சனி பகவான் இருக்குது லக்னத்தில் அப்படின்னா அந்த 40 வயதுக்கு மேலே தாங்க. அந்த நடுத்தர பகுதி 0 to 40, 40 to 80, 80 to 120 இந்த நடுப்பகுதியில் தான் அவர்கள் கால தாமதமாக்கி எல்லா விஷயங்களையும் செய்வார். சனி லக்னத்தில் தனித்து இருக்குன்னா 10ஆம் பார்வையில் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கும், 7ஆம் வீட்டையும் பார்க்கும். ஸோ திருமணம் எல்லாமே தாமதமாகும். அப்போது இந்த கிரகத்துக்கு மட்டும் அப்படி. இதே குரு இருக்கார் அப்படின்னா மேக்ஸிமம் லக்னத்தில் குரு இருக்குன்னா 100 தோஷங்கள் இல்லைன்னு ஜோதிட நூல்கள் சொல்லுது. அப்போ அவர்களெல்லாம் ஜோதிடமே பார்க்க மாட்டாங்க. மேக்ஸிமம் தனித்து இருக்குது அப்படின்னா நல்லா இருப்பாங்க. குரு லக்னத்தில் திக்பலம் பெறுது. வாழ்க்கையில் வெற்றிகரமாக அந்த 40 வயதுக்குள்ளேயே நல்ல ஒரு உயரத்துக்கு போவாங்க. செவ்வாய் இருந்தாலும் அதே மாதிரி தான். ஆனால் இப்போ போகும் வழியில் அவர்கள் முன்னேற்ற பாதை நிறைய பகைவர்களை அதிருப்தி பண்ணி தான் பகைவர்களை சம்பாதித்து போவாங்க. சூரியன் இருக்குது அப்படின்னா நல்லா ஜெயிப்பாங்க. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. நன்றி.